Hello students, this is Iqbal. Heights and distances பார்க்க போகிறோம். ஏற்கனவே trigonometry introductionல நான் sin theta, cos theta, tan theta அதில் importance formula, டிகிரியை பற்றிலாம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஒரு சின்னதாக இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த height and distanceக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? இதை நம்ம டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீட்டாக்கு நேர் ஆப்போசிட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்போசிட் சைட் ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்னைக்குமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் மட்டும்தான் இது கான்செப்ட் செட் ஆகும். சரியா? இது 90 டிகிரி. எதெல்லாம் 90 டிகிரி ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கலாம். நம்ம நிற்கிறது கூட 90 டிகிரி தான். ஒரு பில்டிங் அப்படின்னா அது 90 டிகிரிலாம் இருக்குது. ஒரு ட்ரீ அது 90 டிகிரி நம்ம எடுத்துக்கணும். ஒரு டவர், ஓகேவா, லைட் ஹவுஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? அது கிரவுண்ட்லேருந்து அப்படி எரெக்டடாக நிற்கிது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, ஓகே. அப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அதுக்கு பேர் ஹைபாட்டனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்போசிட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்குல்ல அதுக்கு பேர் அட்ஜசன்ட் சைட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 முக்கியமான ஃபார்முலா அங்கே சொல்லிட்டேன் இன்ட்ரோடக்ஷனில், பட் அது பார்க்க முடியாதவங்களுக்காக இதை லைட்டாக சொல்லிடுறேன். சைன் டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியஸ். காஸ் டீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியஸ். டேன் டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? இந்த 3 மெயின் ஃபார்முலா தான் நம்ம இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அந்த டேபிள், அதில் நான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை புக்கில் பார்த்துக்கோங்க. டேபிள் sin 45க்கு எவ்வளோ, tan 45க்கு எவ்வளோ, அந்த மாதிரி. சரியா? ஓகே. ஸோ இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் முக்கியமான பாயிண்ட் லைன் ஆஃப் சைட். இந்த லைன் ஆஃப் சைட்டை பொறுத்து தான் அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். சரியா? இப்போது ஸோ இந்த லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது என்னென்னா, வியூவர்ஸ் ஒரு ட்ரீயோடைய டாப்பை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப்பை பார்க்குறாருல, ஸோ இதுக்கு பேர் தான் லைன் ஆஃப் சைட். அந்த வியூவருடைய பாயிண்ட்லேயும் அந்த டாப்பை பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணோம்னா அதுக்கு பேர் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு பேர். இந்த மரத்தோடைய ஹைட்டை நம்ம எப்படி எடுத்துருப்போம் அப்படின்னா பர்பண்டிகுலராக எடுத்துருப்போம். இந்த இருக்குல்ல, இந்த பர்பண்டிகுலராக நம்ம இது பண்ணியிருப்போம். ஆக்சுவலி இப்படி வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் எடுத்துருப்போம் நம்ம ஒரு ட்ரையாங்கிள். இவருடைய ஆங்கிள் ஆஃப் இப்போ இது மேல் நோக்கி பார்க்குறாரா, மேலே பார்க்குறாரா, அதனால இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ இது புரியறதுக்கு நான் இன்னொரு டயக்ராம் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூவர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா இதை அப்படி மேலே ஒரு பறவை பறந்துட்டு இருக்கா. ஸோ அந்த ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க. இங்கேருந்து அதை அவரை பார்க்குறாரு. இதுக்கு பேர் லைன் ஆஃப் சைட்டு. இது ஒரு ஹரிசாண்டல் லைன். கிரவுண்டுக்கு ஒரு பேரலாக ஒரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறோம் வச்சிங்களேன். அது ஹரிசாண்டல் லைன். அதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அந்த லைன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஆங்கிள் ஆஃப் இதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டீட்டா கண்டுபிடிச்சிடலாம். டீட்டா கண்டுபிடிக்கிறது நிறைய மெத்தட் இருக்குது, அது அப்புறமா பேசுவோம். ஸோ இங்கே டீட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நான் எது கண்டுபிடிக்கணும்னா இது எவ்வளோ ஹைட்டில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுங்களேன். இது எக்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போது எனக்கு இது தெரியும், இது கண்டுபிடிக்கணும். இல்லைனா இது தெரியும், இதை கண்டுபிடிக்கணும். அப்படி ஏதாச்சும் ஒன்று அப்படி வந்துச்சுன்னா இப்போ டேட்டா எதில் இருக்குன்னா ஆப்போசிட் சைட்லையும் அட்ஜசன்ட் சைட்லையும் இருக்குது. அப்படின்னா நம்ம டேன் டீட்டாவை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த டயக்ராம் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒருத்தர் மாடியில் நிற்கிறாரு. அவர் கீழே ஒரு பால் பார்க்குறாரு. சரியா? இந்த பாலை அவர் பார்க்குறாருல, இதுதான் இங்கே லைன் ஆஃப் சைட். கீழ் நோக்கி இருக்குது பாருங்கள். அந்த பார்வை கீழே இருக்குது. நம்ம ஒரு இமேஜினரியாக என்ன பண்ணுறோம், கிரவுண்டுக்கு பேரலாக ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். கீழே பார்க்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பாருங்கள், ஆரோ மேலே போகுதா, மேல் நோக்கி பார்க்குறாரு. இது கீழ் நோக்கி பார்க்குறாரு. சரியா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இந்த டீட்டா வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இருக்குது. அதுக்கு ஐடியா என்னென்னா இப்போ 2 லைன் பேரலன்னு வச்சிங்களேன். 2 லைன் பேரலாக இருக்குது. இந்த மாதிரி 2 லைன் இப்படி பேரலாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். சாரி. ஸோ இந்த மாதிரி பேரலாக இருக்குது. இப்படி ஒரு லைன் வரைஞ்சோம்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அந்த டிரான்ஸ்வர்ஸில் நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜாமெட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இப்போதைக்கு இது என்ன டீட்டா இருக்கோ அதே தான் இதுவும் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து என்னவாக இருக்கும், இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். இது 30 டிகிரி இருந்துச்சுன்னா இதுவும் கண்டிப்பாக என்ன இருக்கும், 30 டிகிரி. இது எப்போ, இந்த ரெண்டு லைனும் கண்டிப்பாக பேரலாக இருக்கணும், இது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டும், இந்த லா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம இங்கே வந்து சப்போஸ் இந்த லென்த்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எவ்வளோ லென்த்தில் இதை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்குறான்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இது வந்து ஹைபாட்னியூஸ். ஏன்னா இந்த பில்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், 90 டிகிரியாக கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி வரும், பார்க்குறதுக்கு வந்து இப்படி வரும். இது வந்து 90 டிகிரி. சரியா? இதை கேட்குறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாலுக்கும் அவரோட ஐக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அது வந்து நம்ம அந்த லென்த்து அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் பால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே டீட்டா நம்மளுக்கு தெரியும். இப்போ இது பேர் என்ன, டீட்டாக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் சைடு இது ஹைபாட்னியஸ். அட்ஜசன்ட் சைடும் ஹைபாட்னியஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். இல்லை அவர் வந்து பில்டிங்கோட ஹைட்டு தான் தெரியும், ஓகேவா, இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பில்டிங்கோட ஹைட்டு தெரியும், எனக்கு இந்த லென்த்து வேணும் அப்படின்னு கேட்டார்னா இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னது ஹைபாட்னியஸ். 90 டிகிரி ஆப்போசிட் இருந்தால் அது பேர் ஹைபாட்னியஸ். அப்படின்னா நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், இதில் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. டயக்ராம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், சொல்கிற கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட. ஸோ இங்கே வந்து இது 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். இது எத்தனை டிகிரினா ஒரு 45 டிகிரின்னு வச்சிங்களேன். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இப்போ 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 மார்க்லாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்க. இது 45 டிகிரி, இந்த லென்த்து கொடுத்து இந்த லென்த்து கேட்குறான் அப்படின்னா இங்கே 90 வந்துருச்சா? நல்லா கவனிங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி எவ்வளோ வரும், ஒரு டோட்டல் டிகிரி எவ்வளோ வரும் அப்படின்னா 18 டிகிரி வரும். ஸோ இது 19 தெரியும், இது 45 தெரியும், இது வந்து நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோமே. இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 ப்ளஸ் பண்ணுறீங்கன்னு எவ்வளோ வரும், 90 ப்ளஸ் 90 போடுங்க, 90 ப்ளஸ் 45 ப்ளஸ் எக்ஸ், 3 சேர்த்தா 180 வரணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 135. அந்த சைடு கொண்டு போனால் 180 மைனஸ் 135. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 45 தான் வரும். அப்போ இது 45னா இதுவும் 45 தான். அப்போ ஏதாச்சும் ஒரு டிகிரி 45 டிகிரியில் இருந்துச்சுன்னா இந்த சைடு எக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சைடு எக்ஸு தான். இது 10ஆக இருந்துச்சுன்னா இதுவும் 10 தான். அப்போது ரெண்டுமே ஏதாச்சும் ஒன் ஆஃப் தி டிகிரி, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து 45 டிகிரி இருந்துச்சுன்னா ரெண்டு சைடு ஹைபாட்னியஸ் விட்டுருங்க, மிச்சம் ரெண்டு சைடும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஏபி ஈக்குவல் டு பிசியாக இருக்கும். அப்போ இதை கொடுத்துட்டு இங்கே 45 டிகிரி கொடுத்துட்டு இதை கேட்குறாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதான் இதோட வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து ட்ரையாங்கிளில் வந்து ஒரு நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது வச்சுக்கலாம். இப்போது இங்கே ஒரு டீட்டா இருக்குது, அப்புறம் இன்னும் ஒரு லைன் இங்கேருந்து வரைகிறோன்னு வச்சுக்கலாம். அது என்னன்னு தெரியல, பசங்களுக்கு இது ஈஸி தான். பட் ஏன் வந்து நிறைய பேர் இந்த எக்ஸாமில் வந்து நம்ம இப்போ 2 டிகிரி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், டீட்டா வந்து 60 டிகிரி ஒன்று கொடுக்குறேன், இன்னொன்று வந்து 45 அப்படி டிகிரி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இது எங்கே போகிறதுங்கிற கன்ஃபியூஷன் அடிக்கடி வரீங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு தெரியுமா. அப்போ 90க்கு அப்புறம் என்ன வரணும், 60 தான் வரணும், 60க்கு அப்புறம் தான் 45 வரணும், அப்படி தானே. அப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வெர்டிக்கல் ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் போக 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 டிகிரி கம்மியாகிட்டே போகும். நீங்கள் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா டீட்டா வந்து கிட்டத்தட்ட 0 நம்ம எடுக்க முடியும். புரியுதா? ஓகே. அப்போ 90 கிட்ட வர இங்கே பாருங்கள், 45 இங்கே தான் இருக்கணும், 60 இங்கே தான் இருந்தால் தான் என்ன அப்படி வர வர இன்க்ரீஸ் ஆகி இங்கே 90 கிடைக்கும். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. வெர்டிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வர 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 டீட்டா இன்க்ரீஸ் ஆகும்.
நீங்கள் தூரமாக போக போக தீட்டா வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் கிடையாது. இன்னொன்று இந்த விஷயத்தில் டவுட் கிடையாது. இது ஈஸியாகவே போட்டுருவாங்க. இது வந்து இதில் எது தீட்டா அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே சொல்லிடுவீங்க. ஏன்னா ஹைட் அதிகமானால் அதில் டவுட் இல்லை யாருக்குமே. ஹைட் அதிகமாக தீட்டா வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 60னா இந்த பெரிய இதுதான் 60 இருக்கும். அப்போது வந்து சின்னது வந்து என்ன இருக்கலாம் 45 இருக்கலாம். அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுப்போம். இது வந்து 45 தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. பக்கத்தில் வர வர தான் டிகிரி அதிகமாகும். சரியா? பக்கத்தில் வர வர தூரமாக போக போக, அதாவது இந்த வெர்டிக்கல் ஆப்ஜெக்டில் தூரமாக போக 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 உங்களுக்கு வந்து டிகிரி வந்து கம்மியாயிட்டே போகும். ஓகேவா? இதில் முக்கியமாக நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா, அவங்க வந்து கொஸ்டினில் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டும் ஹைபார்ட்னிஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்போசிட் கொடுத்துட்டு ஹைபார்ட்னிஸ் கேட்குறாங்க, இல்லைனா ஹைபார்ட்னிஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் கேட்குறாங்க. மொத்தத்தில் 2 டேட்டா அங்கே இருக்குது. ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்று கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அது ஆப்போசிட்டும் ஹைபார்ட்னிஸாக இருந்தால் நீங்கள் சைன் தீட்டா தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? அட்ஜசன்ட் சைடும் ஹைபார்ட்னிஸாக இருந்தால், அந்த டேட்டா வந்து ஹைபார்ட்னிஸ் கொடுத்துட்டு அட்ஜசன்ட் கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா அட்ஜசனும் ஹைபார்ட்னிஸும் வந்துச்சுன்னா, அட்ஜசன்ட் சைடும் ஹைபார்ட்னிஸும் வந்துச்சுன்னா நீங்கள் காஸ் தீட்டா தான் யூஸ் பண்ணணும். ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் அவங்க டேட்டாவில் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் டேன் தீட்டா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் ரொம்ப ஈஸியான சம்மு. அந்த கொஸ்டினை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம்னா போதும். ஓகேவா? எதாக இருந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே.